குக்கிங் சேலஞ்ச் ஆரம்பிச்சிடலாமா? எஸ். ஸோ கைஸ் அகைன் குக்கிங் தான் பண்ண போறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டர் சிக்கன் சேலஞ்ச். சேனல்ல போலாமா? ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐ அம் சுப்பு அபிஷியல். ஒரு நிமிஷம்டா, வெங்காயம் நான் கட் பண்ணேன். நான் வந்து பூண்டு வந்து உரிச்சு வச்சிருந்தேன், அதை வந்து ஹரிஷ் திருத்திக்கிட்டான். நீ பண்ணதுக்கு அது போதும். ஐயோ இதை வரதுக்கிட்டு நான் ஆற வேற வைக்கணும் இதை அரைக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இந்த பட்டர் சிக்கன் சேலஞ்ச் வந்து எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் விளையாட போது நான் ஜட்ஜா இருக்க போறேன். எனக்கு பதில் மது விளையாட போறேன். மதுவும் ஹரிஷ் விளையாட போறாங்க. ஸோ நாமளா உங்களுக்கே தெரியும், ஹரிஷ் வந்து எப்போ குக்கிங் பண்ணாலுமே ஏஐன்னு சொல்லுவோம். நான் வந்து சாட் ஜிபிடி, அதாவது ஏஐ சொல்ற ஸ்டைல்ல செய்யலான்னு இருக்கேன். சாட் ஜிபிடில கேட்டிருக்கேன் அப்படின்னா, பட் இப்போ ரியாலிட்டியாவே ஏஐ மிஷின்ல குக்கிங் பண்ண போறான். மது வந்து ஹோம் ஸ்டைல்ல ஒரு அடுப்பு, அதாவது இதுல அவர் ஸ்டைல்ல சாரி அதாவது அவர் குக்கிங் பண்ண போறான். நார்மலா ஹியூமன் குக்கிங் வெர்சஸ் ஏஐ குக்கிங். நான் ஏஐயா? ஆமா, நீ ஏஐ. அவனுக்கு ஏற்குதுடா, மது கூட மோத ஒரு சொல்றாங்க பேர் க்ளோஸ். ஓகே ரெடியா? ரெடி. ரெண்டு பேர்ல யார் பெஸ்டா பண்றீங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இந்த இவனை புடி ஏன் நவர்றேன் இல்லை, கால் வலிக்குது அம்மா. ஓகே கைஸ், நான் வந்து இல்லை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணுற மாதிரி போட்டுருந்துச்சு. சிக்கனை வந்து கொஞ்சம் மேரினேட் பண்ணி வைங்க, ஒரு 1 ஹவருக்கு வைங்க அப்படின்னு போட்டிருக்கவே நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அதாவது இதில் என்ன இருக்குன்னா, காஷ்மீரி சில்லி பவுடர், சிக்கன், கஸ்தூரி மேத்தி, க்ரீம், அப்புறம் சால்ட், கொரியாண்டர் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. அதில் அதுமாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருக்குது கைஸ். நானும் மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன், எதுவுமே இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமும் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாரில் 2 லார்ஜ் ஸ்பூன் ஆயிலும் அப்புறம் பட்டையும் லவங்கமும். என் பிளேட்ல இப்படி வைக்கலாமா? உனக்கு இதை எடுத்துட்டு வந்து நான் தான் அதை எடுக்காம வந்துட்டேன். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இடம் எடுக்கிறீங்க? அதாவது நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இண்டக்ஷன்ல செய்யறேன். நீ ஃபர்ஸ்ட் டைம் செய்யற, ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் செய்யறேன்னு நினைக்கிறேன். எங்க எது விடுன்னு ஒன்னும் ஆகல. மேலே தெரிக்கிது தான். இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஆனியன் வந்து நான் கொஞ்சம் பெருசா போட்டிருக்கேன். கைஸ், நான் லேட் ஆகுது கைஸ். எனக்கு 2 லார்ஜ் ஸ்பூன் ஆயில். இதை நம்ம நல்லா வதக்க போறோம். கைஸ், ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் போட்டேன். பட்டை 1 இன்ச்சுக்கு பட்டை போட்டேன். இது என்னடா இது? கிராம்பா? இது என்ன பேர் இது தமிழ்ல? ஏலக்காய்டா, யாருக்கும் தெரியல கைஸ். அது 2 பீஸ், அதுவும் ஆட் பண்ணிட்டேன். கிராம்பு அதுவே தெரியல வந்துட்டோம். நான் வந்து அளவெல்லாம் எடுக்கல. 4 ஆனியன், 4 தக்காளி எடுத்திருக்கேன், 2 ரெட் சில்லி, அந்த பட்டை கிராம்பு அதெல்லாம் எடுத்துருக்கேன். அவ்வளோதான் கைஸ். எனக்கு க்ளோஸ் பண்ண சொல்லிச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணால் 1 மினிட் அப்படியே சாட்டே பண்ணுமா? அதுவே சாட்டே பண்ணிக்கோங்க கைஸ், டெக்னாலஜி. லைட்டாக ஆனியன் கலர் மாறிடுச்சு. ஸோ நான் இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் எதுக்கு இதெல்லாம் இவ்வளோ பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன்னா, அரைச்சிட போகிறேன். ஒரு நிமிஷம்டா, வெங்காயம் நான் கட் பண்ணேன். அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அதாவது 4 துண்டா கட் பண்ணி போடணும்டா. 4 துண்டு கட் பண்ணி சரி, அதையே நான் கேமரா முன்னாடி பண்ணலாமே முழுசா வந்துட்டேன். Don't try to play the fool with me, Nikesh. மொட்டை இருடா மொட்டை. 2 மினிட்ஸ் அப்படியே நின்று பாரு. சிச்சா சப்போர்ட் பண்ணு. ஆக்சுவலி இதுவுமே நல்ல ஒரு விஷயம் தான். நம்ம இப்போ நான் தனியாக எடுத்து அரைக்கணும், இதெல்லாம் அரைக்க தேவையில்லை, அதுவே அரைச்சிக்கும். இந்த வந்துட்டு செல்லம் வந்துட்டு நம்ம செய்ய போதே இந்த ஒரு வேலை தாண்டி, அதையா நம்ம ஒழுங்கா பண்ணுடி. உங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லணும், இங்கே வாங்க. நான் வந்து பூண்டு வந்து உரிச்சு வச்சிருந்தேன், 10 பூண்டு. அதை வந்து ஹரிஷ் திருத்திக்கிட்டான். சரியா இருக்குடா, அண்ணன் எடுத்துக்கிட்டேன். நான் திருப்பி உரிச்சேன். அம்மாவா இல்லையான்னு கேளுங்க. வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? அது பேர் திருட்டு இல்லை, அன்னிக்கிட்ட வந்து எடுத்து குச்சமே இல்ல. இல்லையா என்ன அண்ணி? கரெக்ட். ஐயோ இதை வரதுக்கிட்டு நான் ஆற வேற வைக்கணும் இதை அரைக்கிறதுக்கு. கைஸ், சாட்டே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா, இது அப்படியே திறந்துட்டு, திறக்கணும்னு கூட இல்லை கைஸ், கேப்ல கூட நம்ம போடலாம். பட் நான் திறந்துக்கிறேன். வெங்காயம் 4 இல்லை 3. அண்ணி கையால உச்சி குத்த பூண்டு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு 3 கிராம். இப்போ எல்லாத்தையும் உள்ள போட்டுட்டு ஸ்டார்ட். அதுதான் அரைச்சிக்கும்.
அவ்வளோதான் சிக்கி 2 மினிட்ஸ் இதை கிளறிட்டு வரேன். ஓகே, நெக்ஸ்ட் இதை வச்சு எல்லாத்தையும் சைடில் இருந்து தள்ளி விட்டா போகணும். ஏய் பண்ணிட்டோம் கைஸ். இப்படி உள்ள தள்ளி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. நல்லா தூள் ஆயிடுச்சு. எப்படி போட்டது பார்த்தீங்களா இல்லையா? எப்படி மாசா கைஸ் இது? சூப்பர் 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 உங்களுக்குலாம் புரிஞ்சிச்சான்னு தெரியல. மம்மி செய்யறது நல்லா இருக்கு, சித்தா செய்யறது நல்லா இல்லை. அதுதான் கைஸ். இப்போ என்னன்னா திரும்பி இதை போட்டுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நமக்கு 8 நிமிஷம் வேலையே இல்லை கைஸ். 8 நிமிஷத்துக்கு நான் எதுவுமே போடல. பூண்டு, ஆனியன், ஜிஞ்சர் தான் போட்டிருக்கேன். அதை கட் பண்ணிடுச்சு. அது நான் திரும்பி அதை உள்ளே தள்ளி விட்டேன். இப்போ 8 நிமிஷத்துக்கு வதக்குது. நம்ம நெக்ஸ்ட்டுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ரெடி தான். மம்மி எப்படி இருக்கு சொல்ல அவங்ககிட்ட பார்க்க விளையாட்டு நீ பண்ணி ரெடி பண்ணு. அது போதுன்றான். நீ பண்ணதுக்கு அது போதும், அது மாதிரிலாம் பண்ண முடியாதுங்கிறான். அதனால அவன் வந்து உன்னை பாராட்டுறதுக்காக அது சொல்ல, என்ன கலாய்க்கிறதுக்காக சொல்றான். இந்த ஒன்று சொல்லுது குழந்தை. guys ஓகே ஆஃப் பண்ணிட்டேன். இது ஆறட்டும். மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம ப்ராசஸ் ஆரம்பிச்சிட வேண்டியதான். நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருக்கேன் நிறைய தடவை. பன்னீரை போட்டு கிரேவி அதுவோ அதுதான் சிக்கன் பட்டர் மசாலா. நெக்ஸ்ட்டு அது பன்னீர் வச்சு கிரேவி பண்ணுச்சா? நான் கழுவி வச்சிருக்கேன்னு நினைச்சேன். நான் சிக்கன் தெரியல. அண்ணன் செய்யுது, அண்ணி செய்யுது, சூப்பராக இருக்கும். ஓகே எடுத்துடலாம். காமெடி பண்ணால் ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க. 6 சீக்கிரம் 6. ஓகே, நான் இதை ஃபேனில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, அதுதான். இதை அப்படியே நான் அரைக்க போகிறேன். எடுத்துகிட்டு வந்து கொட்ட போகிறேன் திருப்பியும். கைஸ் 8 நிமிஷம் ஆகிட்டு இருக்குல்ல, அதில் 5 நிமிஷம் முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்க சொல்லிச்சு, பண்ணிட்டேன். பட்டர் 30 கிராம்ஸ், டொமேட்டோ 130 கிராம்ஸ், இதில் சால்ட்டு, மிளகாத்தூள், சர்க்கரை, கஸ்தூரி மேத்தி இருக்குது கைஸ். இங்கே பார்த்துக்கோங்க கைஸ். கரெக்டாக முடிஞ்சிச்சு. இப்போ இதை திறந்து ஆவி இடியுது கையில். பட்டர், தக்காளி, அதெல்லாம் நம்ம மிக்சரை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கைஸ். அதுதான். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு திரும்பி அதே மாதிரி ஒரு 7 நிமிஷம் அதுவாக எல்லாம் பண்ணிக்கும். நம்ம இப்படி போட்டு விட்டு ஸ்டார்ட் கொடுத்தா போதும். அரைச்சி நல்லா பேஸ்ட்டுமே ஆகுது போல். guys நான் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். ஊதா போகிறேன். இதில் இவ்வளோ பட்டர் எடுத்து இப்படி போட்டு போகிறேன். உனக்கு வேணுமா பட்டர்? இன்னும் எனக்கு போதும். போதும்ல, போட்டுக்கலாம். 50 கிராம் தண்ணி. ஓகே, நம்ம இப்போ பட்டர் வந்து போட்டாச்சு. இதில் நம்ம இதை ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்படி தண்ணி ஊற்றி நம்ம இதை எடுத்துக்கலாம். பேலன்ஸை வேஸ்ட் பண்ணக்கூடாது, வலிச்சு போட்டுக்கலாம். ஆக்சுவலி இது நல்லா தெரிக்கும் அப்படியே வெளியே. இது வேறு நல்லா பான்னு இருக்குது டப்பா, கடாய். நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. இதில் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் அளவுலாம் இல்லை, என் இஷ்டத்துக்கு நான் இப்படி போடுவேன். சாப்பிட்றவங்க நிலைமையை கொஞ்சம் நினச்சி பாரு. அப்படி தான் இத்தனை தடவை செஞ்சு கொடுத்துருக்கேன். கடைசியாக டேஸ்ட் பார்ப்போம். இதில் நம்ம கரம் மசாலா சேர்க்க போகிறோம். கொரியாண்டர் பவுடரும் சேர்க்க போகிறோம். கொரியாண்டர் பவுடர். கைஸ் தக்காளி சட்னி பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது கைஸ். எங்கே கொரியாண்டர் பவுடரு? மிக்ஸ் பண்ணிட்டேன். எடுத்துக்கிட்டியோன்னு நினச்சேன். இதுலேருந்து யாராவது எடுப்பாங்க. ஒருவேளை நான் நல்லா வந்துடுச்சுன்னு வைங்க. நான் இந்த மாதிரி கலர்னதுனால இதுவே யோசிக்கல, நல்லா தான் இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் சால்ட் போட போகிறோம். காய்ஸ் இன்னும் 30 செகண்ட்ல இது முடிய போகுது. சிம்லே வச்சு விடை பண்ணுற மாதிரி போட்டா பயந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே காய்ஸ் முடிஞ்சிச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்து 100 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம், வாட்டர் 50 கிராம்ஸ், மேரினேட்டட் சிக்கன் எல்லாத்தையும் உள்ள போட்டுற வேண்டியதான். ஓகே கைஸ், திரும்பி இப்படி மூடிட்டு ஸ்டார்ட் கொடுத்தா போதும். 20 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அதுக்குள்ள நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். நான் பேசிக்கிட்டே இருக்கான். எனக்கு கரம் மசாலா வேணும்.
அது மட்டும் போட்டோன்னே சிக்கன் போட்ட வேண்டியதான். இப்போ நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும் டேஸ்ட். அதாவது என்னன்னா இப்போ தெரிக்குமே, எனக்கு அதான் ஒரு டவுட்டாக இருக்குது. தண்ணி ஊற்றிட்டு சிக்கன் போட போகிறேன். நான் போய் உட்காந்து இருக்கேன், அது பண்ண சமைச்சுன்னு இருக்கு. இப்போ தானே போய் உட்காந்த, இப்போ நான் எதுவும் போட்டு நானும் உட்காரலாம். 4 மணி நேரம் அதுவாக சமைச்சுக்கணும். இப்போ வந்து சிக்கனை குக் பண்ணும். அதுவே தண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றும். கடைசியாக நம்ம ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதுலேயே குக் ஆகுது. சமையலே ஆல்டேஷனாக தான் இருக்குது அங்கே. இவர் வந்து தனியாக செஞ்சால் டேஸ்ட்லாம் பார்க்க மாட்டாராம். அதில்னா போட்டிருக்க அளவு போட்டிருக்க. இப்போ நான் மூட போகிறேன் இதை. கடைசியாக பார்க்குறவங்களாம் பார்த்துக்கோங்க. கைஸ் 13 minutes காமிச்சுது. அதுக்குள்ளே அதுவாக முடிஞ்சிச்சுன்னு ஆஃப் ஆகிடுச்சு. என்னங்க தண்ணியாக இருக்குது. சரி பண்ணுங்க. யார் இது? மதுதா? இந்திரா 3 நாளைக்கு பாரு நல்லா இருக்குன்றாண்டி. சிக்கன் மேயுது. சிக்கன் குக் ஆயிடுச்சான்னு தெரில, அதுதான் பயமாகுது. இல்லடா அது ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். இப்போ எதுக்கு பயமா இருக்கு? 13 minutes காமிச்சிடா, அதுக்குள்ளே கம்ப்ளீட்னு வந்துச்சுடா. காமிச்சிச்சு. 13 minutes காமிச்சு. அதை பார்த்தா சரி இது கடைசி அப்போ 10 minutes போட விடுவோம். Many minutes later. ஸோ யூமனும் குக்கிங் முடிஞ்சது, ஏயும் குக்கிங் முடிச்சிச்சு. ஓகே, சாப்பிட்டு பார்க்கலாம். இது ரெண்டுமே வந்து கலர் அதே மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? டெம்டிங்காக இருக்குது. எனக்கு எதுவுமே சத்தியமாக தெரில. ஓகே, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ரெண்டுமே எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. பட்டர் சிக்கன் கடையில் வாங்குறது எப்படிடா இருக்கும் நீயே சொல்லு. நான் சொல்ல இந்த மாதிரி இருக்குமா? ஓ சூப்பர். அது எலும்பவே கட் பண்ணல. அது 2 பீஸாக இப்படி கட் பண்ணியிருக்கலாம் அவன். சரி, சிக்கனும் வெந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து மது சாப்பிட்டு பார்ப்போம். உண்மையாக சொல்லணும்னா சாப்பிடும்போது தைரியமா சாப்பிட்டேன். மது சாப்பிட பயமா. ஏன்னா அந்த ப்ராசஸ் டேஸ்ட் திருப்பி போய் மாத்தூள் எல்லாருமே மனுஷங்க எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்க. இவர் வந்து அதுல இருக்கிற அளவை போட்டு ரொம்ப பேசுவாரு. ரிப்பீட் டேஸ்ட் மாத்தூள் உப்பு ரிப்பீட். பண்றான் சாப்பிட்டுட்டு இருக்கான். வெயிட் பண்ணு. நான் ஆல்ரெடி செஞ்சிருக்கேன். நான் தட்டில் உட்காந்து என் ஜஸ்ட் கீழே இருந்து வருது. நீ உன்னே சாப்பிடுவேன். இப்படிதானே செய்வேன். காரம் மட்டும் இன்னும் கொஞ்சம் போடுவேன். இப்படி நான் நிறைய தடவை செஞ்சிருக்கேன். ஷோர். ரெண்டுமே டேஸ்ட் பார்த்துட்டேன். ரெண்டுமே சொல்ல போனால் ரெண்டுமே சூப்பராக, நிஜமாவே சூப்பராக உந்து நல்லா இருக்கு. ஓகேவா? இதுவுமே நல்லா இருக்கு. ஓகேவா? நான் வந்து ப்ரொஃபஷனலாக செஞ்சிருக்கேன். பட் ஆனால் கலர் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? சமைக்க தெரியாதவங்க ஏஐல சமைங்க, சமைக்க தெரிஞ்சவங்க இதுலேயே சமைங்க. இதுதான் தீர்ப்பு. ரெண்டுமே என்ன சொல்லிட்டு போடா. நிஜமா ரெண்டுமே நல்லா இருக்குடா. நீ சொல்லக்கூடாது. சத்தியமா ரெண்டுமே நல்லா இருக்கு. அப்படி ஒன்று நல்லா இருக்குன்னா மது நல்லா இருக்கு. எதனாலனா இதுல லைட்டா புளிப்பு இருக்கு. ஒரு மாதிரி புளிக்குது. மதுவது வந்து அந்த ரிச்னஸ் தெரியுது. அந்த டேஸ்ட், அந்த பட்டர் டேஸ்ட். ரிச்னஸ் ரிப்பீட். மாத்தூள் உப்பு கஸ்தூரி மெத்தி ரிப்பீட். ஆஃப் கோர்ஸ். ஆமா. என்ன ஆச்சுன்னா எதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கானா, மது ஃபர்ஸ்ட் மிளகாத்தூள் உப்புலாம் போட்டா அது வீடியோல பாத்துருவீங்க. கலர்னா டேஸ்ட் பார்த்தா திரும்பி போயிட்டு மிளகாத்தூள் உப்பு சக்கரை. ஆக்சுவலி நான் சொல்றேன். இப்போ நான் சொல்றேன் காஷ்மீரி. ஹலோ வெயிட். நான் வந்து ஃபர்ஸ்ட் காஷ்மீரி சில்லி 2 தடவை போட்டேன். காரமே வரல. நான் யூஸ்வலாக நிறைய காரம் சாப்பிட்டேன். பத்தல. அவ திருப்பி ரெட் சில்லி எடுத்து போட்டேன். இன்னும் பத்தல. திரும்பி பத்தல நான் போட்டேன். அவ்வளவுதான். லைட்டா புளி தெரியுதா? ஏய் லைட்டா இருக்கு गाइस. பட்டர் சிக்கன் இப்படி இருக்கும். இது சாப்பிட்டு பார்த்தியா? இது நல்லா தான் இருக்கு. இதுவும் அந்த பட்டர் சிக்கன் அந்த ஸ்வீட்னஸ் தெரியுது. இதுல புளி கொஞ்சம் அதிகமா தெரியுதுனால நான் மது சொல்றேன். ஆனா ரெண்டுமே சூப்பரா இருக்கு. இது வந்து ஹரிஷ் வந்து எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லடா. அவன் பாருங்க வந்தா அதை சொல்லிச்சு, அதை போட்டான் பண்ணா. மேரினேட் மட்டும் பண்ணி வச்சேன். அது மட்டும் அதுவும் அதிலே காமிச்சிச்சு என்ன பண்ணணும்னு பண்ணிட்டான். இவ வந்து கொஞ்சம் முன்னாடி பண்ணிருக்கிறதுனால அவளுக்கு தெரியும் என்னென்ன பண்ணணும்ட்டு அதை வந்து பார்த்துட்டு அப்படியே ஒரு 5-6 குக்கிங் பண்ணி ரிப்பீட். மாத்தூள் உப்பு. என் கூட சேர்ந்து கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து என்னோட வெற்றியோட என்னோட தோல்வி. இது வந்து ஏஐக்கு. நான் வந்து சும்மா ஒரு கருவி, அதை ஆபரேட் பண்ண கருவி. ஏய் இதெல்லாம் குக் பண்ணி. அப்ப நான் தான் நேர்ல கமெண்ட் பண்ணுங்க. மிளகாத்தூள் உப்பு கஸ்தூரி மெத்தி. நீங்களுமே டேஸ்ட் பாத்தீங்கல்ல?
மிளகாத்தூள், இந்தா. உப்பு, நீ ஜட்ஜோட கஸ்தூரி சப்போர்ட் மேத்தி, பண்ற repeat. ஃபேவரிசம் மிளகாத்தூள். ஃபேவரிசம் பட் ஆனா இதுல வந்து மது நல்லா சமைச்சா அதனால மது வின்னர். இதுல இன்னும் 2-3 விஷயத்த நம்ம கன்சிடர் பண்ணோம்னா மது வந்து நிறைய பாத்திரத்தை வேஸ்ட் பண்ணா, இவன் வேஸ்ட் பண்ணல. இன்னொரு விஷயம் என்னன்னா குக்கிங் டைம் வந்து இவன் சீக்கிரம் முடிச்சா, மது கொஞ்சம் லேட் ஆச்சு. அடுத்ததே ஒரு பாத்திரம் தான், அவ்வளவுதான். மிக்ஸி ஜாரு கழுவிட்டேன். என்ன Taste பண்றதுக்கு. கழுவிட்டலடி லூசு. மிளகாத்தூள். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்கு. அது வந்து ஹரிஷ் வந்து கம்மி வைக்கணும். ஸோ ஏஐ ஒரு பக்கம் பெஸ்டா இருந்தாலுமே ஹியூமன் குக்கிங் ஒரு பக்கம் பெஸ்டா Guys, இருக்கு. cooking தரலனா பெஸ்ட் தான். ஒண்ணுமே ஆனா இந்த இதுவரையும் குக்கிங் வீடியோலாம் பார்ப்பேன், இதுல எதுவுமே இல்லை. பட் ஆனா இந்த கேமோட வின்னர் வந்து மது தான். ஸோ நான் வந்து பயந்துட்டுலாம் சொல்ல, உண்மையாவே நிஜமாவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நீ போய் சொல்றதுக்கு இல்லடா நீங்க சொல்லுவீங்களே அப்படிலாம் இல்லை, நிஜமாவே நல்லா இருக்கு டேஸ்ட். ஓகேவா, நானே பயந்து தான் சாப்பிட்டேன். ஆனா இதை கம்பேர் பண்ணும்போது மது நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த கேமோட வின்னர் சொல்லுங்க. ரிப்பீட். மிளகாத்தூள், உப்பு, கஸ்தூரி மேத்தி. ரிப்பீட். இதே மாதிரி இன்னொரு வில்லன் சந்திக்கிறோம். ஐ எம் சூப்பர் ஆஃபிஷியல் டீம். பாய். மிளகாத்தூள் மிளகாத்தூள்,